எவ்ரிவன், எப்படி இருக்கீங்க? ஸோ என்ன பண்ணுறதுன்னு பார்க்குறீங்க, சிக்கன் கட் பண்ணிட்டு இருக்கேன். வெயிட், நான் சிக்கன் கட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எங்களை மாதிரி வந்து சிக்கன் பிரியர்கள், சிக்கன் வெறியர்கள், பிரியாணி வெறியர்கள்லாம் நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ வி ஆர் ஆல்சோ ஒன் ஆஃப் யூ. நம்ம வந்து எத்தனை வாட்டி பிரியாணி சாப்பிட்டாலும் சிக்கன் சாப்பிட்டாலும் நம்ம கிரேவிங் வந்து அடங்கவே அடங்காது, சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும்னு தோணும். ஸோ சடனாக ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்து, அம்மா பிரியாணி செய்யாமா அப்படின்னு கேட்டாரு. செய்யாமல் இருக்க முடியுமா? அதான் சரி செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஸோ லாஸ்ட் டைம் நான் வந்து ஒரு ஃபிஷ் குக் பண்ணிட்டு இருந்தேன். இந்த ஃபிஷ் என்ன நேம் அப்படின்றதும் உங்களை கேட்டிருந்தேன். நிறைய பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த ஃபிஷ்ஷோட நேம் வந்து சாமன். அதில் என்னெல்லாம் வந்து சத்து இருக்குது அப்படின்னா, விட்டமின் டி, ப்ரோட்டீன் எல்லாமே கிடைக்குங்க. ஸோ இட்ஸ் வெரி வெரி குட் சோர்ஸ் ஆஃப் விட்டமின் டி. அதுக்காக மட்டும்தான் நாங்கள் வந்து வாங்கி சாப்பிட்றது. ஏன்னா யூ நோ தட் இங்கே வந்து சன்லைட் வந்து ரொம்ப கம்மி. ஸோ நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக விட்டமின் டி கம்மி ஆகுறப்போ மற்ற எல்லா சத்தும், அயன் அப்சர்ப்ஷன் எல்லாமே கம்மியாயிடும். கம்மியாகிறப்போ ஆட்டோமேட்டிக்காக எல்லா ப்ராப்ளமும் உடம்புல வரும். ஸோ தட் இஸ் வை நம்ம வந்து என்ன அந்த விட்டமின் டி சோர்ஸ் வந்து என்ன ஃபுட்லலாம் கிடைக்குது அப்படின்றத வந்து நம்ம பார்த்து பார்த்து தேடி தேடி சாப்பிடுவோம் இல்லையா? ஸோ அதுக்கு வந்து நான் இந்த ஃபிஷ் வந்து நிறைய என்னோட ஃபுட்டில் வந்து நாங்கள் ஆட் பண்ணிப்போம். வீக்லி ஒன்ஸ் கம்பல்சரி இந்த ஃபிஷ் வந்து நாங்கள் வாங்கிடுவோம். ஏன்னா இது வந்து வெரி குட் சோர்ஸ் ஆஃப் விட்டமின் டி அப்படின்றதுனால வந்து நாங்கள் வாங்கிடுவோம். ப்ளஸ் அஃப்கோர்ஸ் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்து தான் ஆகணும். பட் அது இல்லாமல் ஃபுட்டில் நான் யூகே போனப்பவே ஃபஸ்ட் டைம் நான் வந்து டாக்டர்கிட்ட கேட்டது என்னென்னா, டேப்லெட்ஸ், அதாவது சப்ளிமெண்ட்ஸ் இல்லாமல் ஃபுட்டில் நம்ம என்ன எப்படி வந்து அந்த விட்டமின் டி வந்து நம்ம எடுத்துக்க முடியும் அப்படின்னு கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, தீஸ் ஆர் த சோர்சஸ், பட் ஸ்டில் உங்களுக்கு வந்து நீங்கள் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்து தான் ஆகணும். அதுக்கு நோ அதர் ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் அதை ஃபுட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க, பட் சப்ளிமெண்ட்ஸும் ஆட் பண்ணிக்கோங்க, வேற வந்து வழியே இல்லை அப்படின்னாங்க. ஸோ இதை வந்து நான் சொல்லணும்னு நினச்சேன், நான் சொல்லிட்டேன். ஸோ நீங்கள் வந்து இன்றைக்கே போய் உங்கள் விட்டமின் லெவல்ஸ் எல்லாம் வந்து டெஸ்ட் பண்ணிடுங்க. மெயினாக விட்டமின் டி டெஸ்ட் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு அந்த அவேர்னஸே இல்லை நம்ம ஊரில் சன்லைட் எக்ஸ்போஷர் நிறைய இருந்தாலும் நிறைய பேர் வந்து விட்டமின் டி டெஃபிஷியன்சினால கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியவே தெரியாது. இந்த மூட்டு வலி, கை வலி, எல்லா வலியும் வரும். நீங்கள் ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ தீஸ் ஆர் த சிம்டம்ஸ். ஸோ ப்ளீஸ் அப்படியே தான் இருந்தால் உடனே போய் டெஸ்ட் பண்ணிடுங்க. டெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அதுக்கேற்ற சப்ளிமெண்ட்ஸ் கொடுப்பாங்க, நீங்கள் எடுக்க ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? இது ஜஸ்ட் அ பீஸ் ஆஃப் அட்வைஸ் ஃப்ரம் மீ. ஸோ இங்கே பார்த்தீங்களா என்னன்னு சொல்லிட்டு, மேங்கோ கிடச்சிருக்கு, அதுவும் வந்து அல்ஃபோன்ஸா கிடச்சிருக்கு. இதெல்லாம் வந்து கிடைக்கிறதே ஒரு பேரதிசயம். கிடைக்கிறப்போ ருசிச்சு சாப்பிட்டுடணும். என்ன சொல்றது? கரெக்டா? சாப்பிட்டுக்கலாமா? ஸோ பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. செம்மையாக இருக்கு ஸ்மெல்லு. டேஸ்ட் பண்ணி பார்ப்போமா? சூப்பராக இருக்குங்க, அல்டிமேட். ஜீரக சம்பா அரிசியில் பண்ணது. அஃப்கோர்ஸ் ஜீரக சம்பா போட்டாலே அந்த பிரியாணி டேஸ்ட் கொடுத்துருது, வேறு லெவலில் இருக்குது. சாரி, உங்களுக்கு காமிச்சு நான் மட்டும் நல்லா கட்டுன்னு கட்டிகிட்ருக்கேன். ஸோ நீங்களும் ஒரு நாள் வாங்க, சாப்பிட்லாம்.